வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 9/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:06, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி இன்று அதிகாலை 12:30 வரை, ஏகாதசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:28 வரை, மகம் பின்பு பூரம், யோகம் இன்று பிற்பகல் 12:28 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:28 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம். மேஷராசி நேயர்களே, எதிலும் ஆர்வம் உண்டாகும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் கூடும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் நிதானம் தேவை. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டு விஷயங்களில் மற்றவர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி ஆர்வம் உண்டாகும். பரணி நெருக்கடிகள் நீங்கும். கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தேகநலனில் அக்கறை தேவை. முன்னேற்றங்கள் உண்டாகும். சிந்தனைகள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை தடைகள் நீங்கும். ரோஹிணி நிம்மதியான நாள். மிருகசிரீஷம் உதவிகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆதாயங்கள் கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொருள் வரவுகள் கிடைக்கும். எதிலும் நிதானம் தேவை. மேன்மைகள் ஏற்படும். பேச்சுக்களில் லாபங்கள் உருவாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் பொருள் வரவுகள் கூடும். பூசம் மேன்மைகள் ஏற்படும். ஆயில்யம் வளர்ச்சிகள் கூடும். சிம்மராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மாற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் ஒத்துழைப்புகள் கூடும். பூரம் வளமான நாள். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தேகநலனில் சீராகும். அக்கறை செலுத்துவதும் நல்லது. செலவுகள் அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் பற்றிய நெருக்கம் உண்டாகும். வெற்றிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் சிந்தனைகள் கூடும். சித்திரை நெருக்கம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் ஆதரவான நிலை ஏற்படும். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நிம்மதியான நிலை ஏற்படும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். ஆர்வமான நிலையும் லாபமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும். சுவாதி வளமான நாள். விசாகம் ஆர்வம் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, பணியில் ஆர்வம் உண்டாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களினால் ஆதரவுகள் கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் கூடும். அலுவலகத்தில் லாபமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகளும் கௌரவங்களும் கிடைக்கும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் ஆர்வம் உண்டாகும். அனுஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கேட்டை கௌரவங்கள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சேமிப்புகள் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் பேச்சுக்களை குறைக்கவும். பூராடம் சிந்தனைகள் அதிகமாகும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, எதிலும்
நிதானம் தேவை. பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. அலைச்சல்களில் லாபமான நிலையும் ஏற்படும். பேச்சுக்களை குறைக்கவும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் தடைகள் நீங்கும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். ஆதாயங்கள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். பணியில் இருந்து வந்த குழப்பங்களும் விலகி நன்மையான நிலை ஏற்படும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். சதயம் நட்புகள் கிடைக்கும். புரட்டாதி நிதானம் தேவை. மீனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகளும் அனுகூலங்களும் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கையும் சுபிட்சங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி ஒத்துழைப்புகள் கூடும். உத்திரட்டாதி நட்புகள் கிடைக்கும். ரேவதி வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.